மண் பேசும் மக்கள் மொழி பேசும் என்னென்ன தமிழொலி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிநயா. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. தமிழொலி டிவி சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். டுடே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சாப்பிட்றவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா எல்லாம் கொண்டக்கடலை, புட்டு, கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எதுக்காக நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி விநாயகர் அவதரித்த நாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. விநாயகர் புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி கஜாசுரனை வதம் செய்த நாள், அதான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. பார்வதி தேவி நீராட போகும் பொழுது காவலுக்கு அந்நேரம் பரமசிவன் அவர்களும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக காவலுக்கு நிற்கிறதுக்காக தனது குளிக்கக்கூடிய மஞ்சளையும் சந்தனத்திலையும் ஒரு உருவம் பிடித்து அதற்கு உயிர் கொடுத்த நாள், அதுதான் விநாயகர் சதுர்த்தி. அந்நாள் உயிர் பெற்றதுனால நான் யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வதி அம்மை விநாயகர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. விநாயகரும் சரி தேவி அப்படின்னு சொல்லிட்டு சரியம்மா அப்படின்னு சொல்லி வாசலில் நிற்பாங்க. அந்நேரம் தான் சிவபெருமான் நான் அவளுடைய கணவர், என்னைக்கும் அனுமதி கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார், உங்களுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுனால தான் வச்சிருக்கக்கூடிய சூலத்தில் விநாயகரை வதம் செய்வார். அதை பார்த்த பார்வதி எனக்கு இந்த பிள்ளை மறுபடியும் வேணும், உயிர்ப்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி மன்றாடி கேட்டதுக்கப்புறம் சிவபெருமான் அதுக்கப்புறம் வலது நோக்கி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பொருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வலது பக்கம் தூங்கக்கூடிய அந்த யானை தலையை கொய்து இந்த விநாயகருக்கு சூற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கஜாசுரன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு அசுரன் என்ன பண்ணியிருப்பார், மனிதர் கையால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பரமசிவன்கிட்ட வரம் வாங்கியிருப்பார். அதனால் ஒரு மனிதன் மற்றும் விலங்கு பொருந்தக்கூடிய ஒரு மானிடர் அப்படின்னா அது விநாயகர் தான். அவர் கையால் வதைப்படணும். அந்த கஜாசுரன் தான் மூஞ்சிரா அருள் கொடுப்பாரு, நீ மூஞ்சிரா எனக்கு வாகனமாக இருக்கணும்னு. இதான் விநாயகர் பிறந்த கதை. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செல்வத்துக்கே உரித்தான கடவுள். நம்ம என்ன ஒரு தொழில் ஆரம்பித்தாலும், என்ன ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் முதற் கடவுளாக வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விநாயகருக்கு இருக்குது. நம்ம எழுதும்போது கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுகிறோம். அதுலேருந்தே தெரியுது இல்லையா உங்களுக்கு, விநாயகர் எவ்வளோ ஒரு செல்வமிக்க கடவுள்னு பார்த்துக்கலாம். ஸோ தமிழொலி டிவி நேயர்கள் சார்பாக, தமிழொலி ஃபவுண்டர் சார்பாகவும், தமிழரசன் அவர்கள் சார்பாக, அபிநயா சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.